கோகுல்ராஜ் கொலை வழக்கு விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்று அந்த வழக்கில் தேடப்படும் நபரான யுவராஜ் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இது தொடர்பாக பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் பட்டியலில் முதல் நபராக இருக்கும் யுவராஜ் தலைமறைவாக இருந்து கொண்டே பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். இந்த வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள மறுக்கும் அவர் தற்போது புதிய தலைமுறைக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியிலும் காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டுகிறார். எந்த ஆதாரமுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இதுல முழுக்க பொய் ஆதுகள், பொய் ஆவணங்கள், பொய் சாட்சிகள் இதை தான் ரெடி பண்ணியிருக்காங்களே தவிர உண்மைங்கிறது ஒரு துளியும் இல்லை. இது முறையாக விசாரணை நடந்தனால தெரிய வரும். ஆனால் இது தெரிய வராமையும் போகாது. முழுக்க விஷ்ணுபிரியா அவர்களோட தற்கொலை வழக்கும் இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கும் இரண்டு வேறு திசை கிடையாது. இரண்டும் ஒன்றோடு பின்னி பிணைந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு எங்கிட்ட இன்னும் வலுவான ஆதாரங்கள் இருக்குது. போக போக இன்னும் தெரியும். நீதிமன்றம் இப்போ என்ன காவல்துறை பிடிக்கிறதுக்கு துடிக்கிறதே இந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை. நான் இப்படி ஒரு ஆடியோ வெளியிடுறது, இந்த மாதிரி ஆதாரங்களை வெளியிடுறது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுது. வழக்கு அவங்க நினச்ச மாதிரி கொண்டு போக முடியல. நான் விடவும் மாட்டேன். இதை பற்றி நான் தான் சொல்லிட்டேன், எதையும் சந்திக்க நான் தயாராகிறேன். இதில் இந்த வழக்கு கோகுல்ராஜ் வழக்கை பற்றி நான் எதுவுமே பேச தயாராக இல்லை. ஆரம்பத்தில் சொல்கிறேன், அதிகாரியோட சொல்லியிருந்தார் கோகுல்ராஜ் வழக்கை பற்றியோ தன்னை குற்றவாளி இல்லைன்னா எதுவுமே சொல்லலைன்னு சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கோகுல்ராஜ் வழக்கு தவறாக வழிநடத்தப்பட்டது தான் இந்த விஷ்ணுபிரியா அவரோட தற்கொலைக்கே காரணம்னு நான் சொல்கிறேன். அரசியல் பின்னணியோடு உயர் அதிகாரிகளின் குறுக்கீட்டினால் கோகுல்ராஜ் கொலை வழக்கு வேறு திசையில் சென்று கொண்டிருப்பதாக யுவராஜ் தெரிவிக்கிறார். இவ்வழக்கில் டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுக்கு உயர் அதிகாரிகள் சிலர் நெருக்கடி கொடுத்ததாக கூறி அவர்களது பெயர்களையும் யுவராஜ் பட்டியலிட்டார். கொலை வழக்கு தொடர்பாக பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறும் யுவராஜ் அதற்கு ஆதாரம் என சில வழக்குகளையும் சுட்டிக்காட்டுகிறார். கோகராம்பேட்டை பகுதியை சேர்ந்த 6 பேர், சதீஷ்குமார், சந்திரசேகர், ஜோதிமணி, அந்த பெண் உட்பட ஒரு 6 பேர் கைது செய்கிறாங்க. அந்த கைது செய்த அன்னைக்கு அந்த விஷ்ணுபிரியா அவர்கள் அந்த கைதில் உடன்பாடே கிடையாது. இவங்க விசாரித்தோம், அவங்க ஓகே, நமக்கு அவங்க சொல்கிறதுலே கிளியர் ஆயிடுச்சு, நம்மளோட செல்ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாமே அவங்க சொன்னபடி செக் பண்ணிட்டோம், அவங்களை அனுப்பிச்சிடலான்னு சொல்லி அவங்க சொல்லக்குள்ள இவங்க ஏற்றுக்கவே இல்லை. முழுக்க ரெடி பண்ணது பூரா பண்ணியிருக்காரு. கையெழுத்து மட்டும் உங்களை கேட்டிருக்காங்க, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லியும் வெளியே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணணுமா வேண்டாமா, உங்களுக்கு என்ன தெரியும், நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சோன்னா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதுக்கு சாட்சிகள் அந்த குற்றவாளி உள்ளே இருக்காங்க, குற்றம் சுமத்தப்பட்டு உள்ளே இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய் அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க அடுத்து பேசுகிறாங்க, சொல்கிறாரோ அதை செய்யுங்க, முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். இவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டு எதுவுமே பேசலை. எஸ்ஆர்ன்ட்டு ரொம்ப அப்செட் ஆகி போய் வேண்டாம் வெறுப்பாக கையெழுத்து போட்டு அவங்க பாட்டு உடனே அடுத்த செகண்ட் வெளியே போயிட்டாங்க. இதுவரை வாட்ஸ்ஆப்பில் தமது பெயரில் வெளியான ஆடியோக்கள் அனைத்தும் தாம் அனுப்பியதே என்று யுவராஜ் ஒப்புக்கொண்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.